சித்தன் யார்? சித்தன் அறிய வேண்டும் மக்கள். சித்தன் யார்? புத்தன் யார்? புனிதன் யார்? இந்த உலகத்திலே புகையிலை புகையிலை சிவமூலிகை இலை ஏன் கொடுத்தார்? எதற்காக கொடுத்தார்? சிந்திக்கவில்லை மனிதன். சிந்திக்க வேண்டும். இறைவன் கொடுத்த ஒவ்வொரு பொருளும் என்ன செய்கிறது? அதை எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம்? புகையிலை, அந்த புகையிலையை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? புகைத்து கொண்டு. மைண்ட் ரிலீஃப், உடலுக்கு ஒரு அழுத்தம், பம்பிங். அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை கூட இன்னைக்கு தரம் இல்லை. உள்ளே இலை இல்லை, எல்லாம் சின்னதாக கட் பண்ணிட்டான். தரம் தரம் ஒன்றே நிரந்தர பொருளாதாரத்தை கொடுக்கும். கிடைக்கும் அனைத்து பொருட்களும் தரமோடு கிடைக்க வேண்டும். அடுத்தல அமையக்கூடிய புது ஆட்சியும் தரமாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் தரம் உள்ளதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தரம் இல்லை. எதை சொல்வது தரம் என்று? எல்லாம் கலப்படம் 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 கலப்படம். கலக்கிறதுலே குறியா இருக்கான், காசு பார்க்கறதுலே. தரம் இல்லை. இறைவனுடைய கணக்கில் என்ன இருக்கு? நல்லதை செய், சொல், பேசு, நலம் உண்டு. உண்மையை பேசு, உயர்வுண்டு. உழைப்பை நேசி, வாழ்க்கையில் வெற்றி உண்டு. செய்யுந்தொழில் எத்தொழிலோ அத்தொழில் உனக்கு தெய்வம் ஐயா. நீ எந்த வேலையை பாரு, நீ எந்த பதவியில் இரு. நீ அதிபராயிரு, இல்லை பிரதமராயிரு, இல்லை அமைச்சராயிரு, முதலமைச்சராயிரு, கலெக்டராயிரு, ஐஏஎஸ் அதிகாரியாயிரு, ஐபிஎஸ் அதிகாரியாயிரு, விஞ்ஞானியாயிரு, மெஞ்ஞானியாயிரு. நீ எதா இருந்தாலும் உனக்குள் உன் மனம் எதை செய்ய சொல்லுதோ, உனக்கு கொடுத்த கடமை எதோ அதை சரியான முறையில் செய்ய. இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேடி நாடி ஓடி வரும். ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? நீ செய்கிற கடமையில் இருக்கு. கடமை இருக்கா? அன்னைக்கு அரசியல்வாதிகிட்ட இருக்கா அல்லது அரசு ஊழியர்கிட்ட இருக்கா? யாரிடம் இருக்கிறது கடமை? செய்யும் தொழில் எத்தொழிலோ அத்தொழில் உனக்கு தெய்வம். உண்மை பேசினால் உயருண்டு. அன்பை விதைத்தால் அன்பு மலரும். அன்பு மலர்ந்து விட்டாலே கோபம் இருக்காது. தர்மம் இருந்தால் கருமம் ஒளியும், வாழ்க்கை உயரும். கடமை இருந்தால் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை, உன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2 கடமைகள் இருக்கு. கடமை சரியான முறையில் செய்ய வேண்டும். என்ன நடக்குது? தன் பெற்ற குழந்தைகளையே நல்ல முறையில் நாம் காக்கிறோமா? வாழ்க்கை போதையா? இந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையே போதையாகிவிட்டு. வாழ்க்கை சொர்க்கமா, போதை சொர்க்கமா? வாழ்க்கையே போதையா? என்ன வாழ்க்கையே போதையானால் மனித நிலைமை என்ன? சிந்தித்தார்களா? அதிலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, கட்டுப்பாடு இருந்ததா? செய்யும் தொழிலை மனசாட்சி
நீ மனசாட்சியோடு வாழ்ந்தால் உன் மனம் என்னும் நீதிமன்றம் உன்னை வழி நடத்துவதிலே தீமைகள் செய்யாமல் தவறுகள் நடக்காமல் மன அடக்கத்தோடு மனக்கட்டுப்பாடோடு நீ வாழ்ந்தாலே இறைவனை வணங்குகிறார். மனசாட்சியோடு வாழ்ந்தால் நீயும் ஒரு சாமிதான். மனசாட்சி இல்லாதவன் பாவி. இப்போ மனசாட்சி இல்லாதவன் தான் மனசாட்சியோடு வாழ சாமி ஆகணும். வேற என்ன? எல்லார் உள்ளத்திலையும் இறைவன் இருக்கிறார் மனசாட்சியாக. மனசாட்சியோடு நீ வாழ்ந்தால் இறைவன் அரசாட்சி புரிகிறார். அதான் குரு பயிற்சி உனக்குள்ள. ஏட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கா. முதல்ல ஏட்டில் பார்க்குறத தூக்கி தூரப்படியா. பார்க்கான் சாவுது வரைக்கும், பிறந்ததுலேருந்து சாவுது வரைக்கும் ஜோசியம். இன் பிறப்பே நினைத்தாயா மனிதனாக? அடுத்திருந்த மண்ணுக்குள் உரமாகவோ என்று நினைத்தாயா? இப்படி வாழ்வோம் அப்படி வாழ்வோம் எப்படி வாழ்வோம் என்று நினைத்தாயா? ஏதோ உன் வாழ்க்கை பயணம் போகிறது. நீ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பெரிய முதல்வராக இருந்தாலும் சோறு இல்லாமல் வாழ முடியுமா ஐயா? சோறு ஆத்மா எங்கே இருக்குது? சோத்தில் இருக்குது. சோறு கிடைக்கும் வரைதான் வாழ்க்கை சொர்க்கம். சோறு இல்லைன்னா மரணம். எல்லா மனிதரும் எல்லா வேலையும் பல வேலைகள் நாம் செய்தாலும் இந்த உணவு என்று ஒன்று இல்லை என்றால் என்ன ஆகும்? நினைத்தானா விளை நிலத்தை அளிக்கிறான். விளை நிலத்தை அளிக்க விவசாயம் சேர்த்து அளிக்கிறான். நமக்கு சோறு கொடுக்குற ஆத்மா விளை நிலத்தில் இருக்கு. இன்னைக்கு அதை பிணமாக்கிக்கிட்டு இருக்கான். இனி எவனாட்டு விளை நிலத்தை அளிக்கான அவன் அரசியல் பதவியிலே இருக்கக்கூடாது. தூக்கிருங்க மக்களே. உங்கள் பின்னால் பிறக்கும் வாரிசுகளுக்கு இப்பவுமே உயிருக்கு உலை வச்சுக்கிட்டு இருக்கான். விளைநிலத்தை அழிச்சிட்டு அப்படினால சோறு கிடைக்குமா? இந்நாளில் விளைநிலங்களை சமாதியாக்கி கட்டிடம் கட்டுகிறவன், கட்டிடங்கள், கடைகள், பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள் கட்டுகிறவன் பின்னாளில் பிறக்கும் தன் வாரிசுகளுக்கு சமாதி கட்டுகிறான். இன்றைக்கி பணம் கொடுத்தா போதும் கோட்டரும் பிரியாணியும் வரும், வாட்டர் மினரல் வாட்டரும் வரும். இன்றைக்கு விளைநிலத்தெல்லாம் அழித்துவிட்டு பின்னாளில் ஜனப்பெருக்கத்தில் பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால், சோறு கிடைக்கவில்லை என்றால் வீடே சமாதி ஆகிவிடும் நிச்சயம். அப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதி என்ன பண்ணிட்டு இருக்கான்? குளம் குட்டை வாழ்வாதாரம், குளம் குட்டை ஏரி விளை நிலம் அத்தனை பயிர் வைக்கக்கூடிய அத்தனை நிலம் உயிர் நாடி அழிச்சா என்ன ஆகும் இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ நீ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க, மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்க, விதவிதமான உணவுகளை உண்டு கொண்டு இருப்பவன் பின்னாளில் பிறக்கும் வாரிசுகளை பற்றி கவலைப்படவில்லை. நினச்சி பாரு அவங்கள. பணம் கொடுத்து உணவு கிடைக்கவில்லை. எல்லாம் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், சோறு இல்லைன்னா என்ன? மக்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். அதற்குத்தான அரசு ஆட்சி. மனிதனை கொண்டே மனிதனை காப்பது, மனிதனை கொண்டே மனிதனை காப்பது ஒரு வேலி. அரசு பதவியில் இருக்கவங்க அத்தனை பேரும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி. அந்த வேலி சரியான முறையில் போடப்பட வேண்டும். பெண்களுக்கு இனி எந்த கொடுமையும் நடக்கக்கூடாது. பெண்ணினம் தாயினம். யார் தாய்? தாய் எங்க தாய்? இன்னைக்கு நாயத்தான் வீதியில் கூப்பிட்டு போகிறான், தாயை வாக்கிங் கூப்பிட்டு போவேன். வீதியில் அடித்து பற்றிக்கிட்டு இருக்கான் நிறைய பேர். இருக்கிற சொத்தையும் பிடுங்கிட்டு வீதிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்ன உலகம்! இன்னைக்கு நாட்டிலே வீதிக்கு வருவோருடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அரசாட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். விலைவாசிகள் எல்லாம் குறைய வேண்டும். இதுபோல் இன்றைக்கு இருக்கிற புதிய முதல்வராக வரப்போகும் அன்பு சகோதரர் இளைய தளபதி விஜய் வரணும்னு இருக்கையா. யார் வரணுமோ ஆட்சிக்கு அவர் வருவார், போகிறவர் போவார்.
நிலைப்பவர் நிலைப்பார், நிலைக்காதவர் போயிட்டு இருப்பாங்க ஐயா. இதுதான் ஐயா உலகம். யார் எந்த நேரம் வரும் யாருக்கே தெரியும். நமக்கு மேலே யார் இருக்கா? கடவுள், காடு இருக்காரியா. இருந்தாலும் காடே இல்லைன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆட்சி, நாத்திக ஆட்சி. இந்த ஆட்சியை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக கட்சியை வச்சுருந்தாங்க. திமுகங்கிற கட்சியை ஒரு கோட்டையாக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வழிநடத்தல். எல்லாம் பணம் தான். பணம் பணம் பணத்தால் தானே இந்த மனுஷனை அடிமைப்படுத்த முடியும். வேறு என்னத்தால் அடிமைப்படுத்த முடியும்? அதை தகர்க்க வந்தவர் விஜய். ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத இலவச திட்டங்கள் தேவையில்லை, நிச்சயமாக தேவையில்லை. எது தேவையோ அதை மட்டும் கொடுத்தால் ஐயாவுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தேவையில்லாத இலவச திட்டங்கள். ஏன்னா ஒவ்வொரு துறையின் மேலும் பல லட்சம் கோடி கடன் இருக்குது. அடுத்தல 10 லட்சம் கோடி கடன் வேற இருக்குங்காங்க. இந்த நிலையிலே மக்களையும் காக்க வேண்டும், மக்கள் தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டும், வறுமை இல்லாது இருக்க வேண்டும். வறுமை இருக்கக்கூடாது. யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்து இந்த மக்களை காத்தால் அன்று சொன்னார் யாரு? நம்ம ரஜினிகாந்த் ஐயா, சூப்பர் ஸ்டாரு, சிவாஜி பட 100வது விழாவிலே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், கடவுளை நம்புகிறாரோ நம்பவில்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் கலைஞரை நம்புகிறார். ஏற கருணாநிதியை, இந்த கடவுள் இல்லைன்னு சொன்ன கருணாநிதியை காடு நம்புகிறார், கடவுள் நம்புகிறாரியா. மக்களுக்கு நல்லதை செய்வார் என்று என்ன செய்தார்? பேர் தான் பெருசாகி போச்சு, உயர்த்திட்டாங்க பேரை. இதுமாரி அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள்லாம் அரசுக்கு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள், வாரிசுகள் அல்ல. அரசுக்கு அரசியல்வாதி நிலையானவர்கள் அந்த ஆட்சி. இவங்க ஆட்சி தான் இந்த அரசியல்வாதிகளுடைய ஆட்சி. அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி என்ன ஆட்சி? பிஜேபி ஆட்சி. அஸ்ஸாம், ஒடிஷா, இன்னும் பல மாநிலங்களிலே பிஜேபி வரும். ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கோட்டை, இப்போ பிஜேபி. அதில் இருக்கிறவங்க என்ன குறையாவ இருக்காங்க? என்ன நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி என்ன குறைஞ்சவராயா? ஷா ஷா அமிர்த ஷா இருக்கணும். வறுமை ஒழியணும், விலைவாசியை குறைக்கணும். அது மாதிரி இன்றைக்கு அவங்க இருக்குன்றிருக்கு, அடுத்தால இது மாறாதுன்னு சொல்ல முடியாது. மாறும், மாற்றங்கள் மாறும், ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆனால் அரசு ஆட்சிங்கிறது சினிமா காட்சி. சினிமாவில் நடிக்கும்போது காக்கிற மாதிரி நடிக்கலாம் ஐயா, ஆனால் காக்க முடியாது. ஆனால் ஆட்சியிலே மக்களை காக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய அரசு வல்லமையானது, வல்லமையான அரசு. அந்த வல்லமையான ஒரு அரசுக்கு நல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு உள்ள அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் அங்கே இருக்க வேண்டும். நல்ல அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும். நல்ல அரசியல்வாதி இல்லைன்னா நாடே நாசமாக போயிடும். அதனால தான் மீண்டும் சொல்லுகிறேன், சகோதரர் மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய், நீர் விடியலை கொடுக்கு. அவங்க கொடுப்போன்னு சொன்னாலும் கொடுக்கல, நீர் கொடுக்கணும். கொடுத்தா தான் அடுத்த உங்களுக்கு ஆட்சி, இல்லைன்னா போச்சு. விஜய், உமது மனசாட்சி தான். நீர் என்ன சின்ன பிள்ளையா? உலகம் அறிந்தவர், மக்களுக்கு எதை செய்யணுமோ. ஆனால் அவரை போல் ஆட்சி செய்வேன், நான் இவரை போல் அப்பெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. காடு, கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் வழி நடத்துவார். உங்கள் மனசாட்சி தான் அரசாட்சி. உங்கள் மனம் நல்லதே, நல்லதை செய், சொல், பேசு, நலம். மக்களுக்கு என்ன செய்யணுமோ உடனுக்குடன். தீமைகள் எது வந்தாலும் அதை உடனே தடுத்து நிறுத்தணும், அதுக்கு வழி காணணும்.
தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்கலாம், தவறே கிடையாது. பாவிகளை அழிஞ்சாதான் நன்மை பிறக்கும். மீண்டும் மீண்டும் அவனுக்கு சோத்தை போட்டு அவனை வளர்த்துக்கிட்டு முன் ஜாமீன் பின் என்ன ஜாமீன்ங்க? சரண்டர் ஆகணுயா. ஒவ்வொரு குற்றம் தவறு செய்யும் காவல்துறைக்கு வேலையை குறைக்கணியா. இவங்க தேடி பிடிச்சி கொண்டு அங்கே ஒப்படைப்பாங்களாம் நீதிமன்றத்தில், அதையே ஜாமீனில் விட்டுருவாங்களாம். மாதிரி வராட்டா இவங்க தேடணுமா? என்னய்யா காக்கும் தெய்வம் காவல்துறை. எவன் தவறு எது பண்ணியிருந்தாலும் சரண்டர் ஆக வேண்டும். அதுதான் ஆன்மீக ஆட்சி. சரண்டர் ஆகணும், விசாரணை இருக்க வேண்டும். சரண்டர் ஆகணும். அவன் இதுக்கிடையில் விசாரணை நடக்கும். தனி விட மாட்டாங்க, நடக்கும். சரண்டர் ஆகவில்லை என்றால் பிடி வாரண்ட். நம்ம காவல்துறை குறைஞ்சது இல்லையா? எந்த சந்தில் பொந்தில் இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுவாங்க ஐயா. அப்பேற்பட்ட ஒரு காவல்துறை காக்கும் தெய்வமாக இருக்கிறது. சரண்டர் இல்லைன்னா பிடி வாரண்டு. முன்ஜாமீன் பின்மை தண்டனை டைரக்ட். ஜாமீன்கிறது எவனுக்கு இருக்கக்கூடாது. தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிச்சிடணும். தேவையே இல்லை நாட்டில். ஒரு நல்லாட்சி, மக்கள் நினைத்தது போல் மாற்றாட்சி வந்துவிருக்கிறது. இதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இனி நார்த்திகத்துக்கெல்லாம் இடம் இல்லை ஐயா. கடவுள் இல்லாத உலகத்தில் ஐயா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அருட்பெருஞ்சோதியே, அந்த மெய்ஞான பரிசுத்த ஒளிதான் ஐயா கடவுள். அவரே நீங்கள் உங்கள் கட்சியில் கொடியில் சின்னமாக வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை. யார் ஒளியில் வாழ்கிறோம் அத்தனை பேரும்? யார் வச்சா கடவுள் இல்லை? அவருடைய ஒரு இதே வேற ரெவல் சொல்லலாம். அவர் கொடியில் என்ன வச்சாரியா? கருப்பு கொடி ஐயா வச்சார் சொல்லுங்க ஐயா. சமூக நீதி திராவிட கழகத்தின் சகோதரர்களே, அவர் கொடியிலே கருப்பு ஃபுல்ல கடி வச்சது எதற்கு? அதிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருவாகி உருவாகி வரும் காட்சியை ஏன் வச்சார்? எதனால் அவர் கருப்பு சட்டை வெள்ளை வேட்டி உடுத்தார்? சொல்லுங்க ஐயா, எதனால்? ஏன் கொடியில் கருப்பு கொடியும் நடுவில் ஜோதி? அடுத்தால் அண்ணா அவர் நினைஞ்சாரு, அதே சூரியன் ஜோதி ஒளியை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? யார் கடவுள்? அறிய வேண்டும். அறிவுள்ள மனித இனம். மனிதனாக பிறந்து விட்டோம். மிருகமாக பிறந்தால் நினைக்க வேண்டியதும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடவுளை பற்றி அந்த சிந்தனைக்கே இடமில்லை. அதுபோல் இந்த ஆலய வழிபாடு, இந்த மனித வழிபாடுக்காக ஆங்காங்கே இறைவன் அற்புதமான ஆலயங்களை, கற்கோயில் தானா, பொற்கோயில். அன்று ஒரு நண்பர் பேசுகிறார், மனவிட்டு பேசியிருக்கிறார், உண்மையை பேசியிருக்கிறார். திராவிட மூட கழகத்தைச் சேர்ந்தவர். என்ன சொன்னார் தெரியுமா ஐயா? நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவன் தான். சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம். ஆனால் எங்களுக்கும் மன அழுத்தம், வெறுப்பு எல்லாம் இருக்கு. மன வெறுப்பு, வேதனை, மன அழுத்தம்லாம் இருக்கு. ஏன் நீ கடவுள் இல்லைன்னு சொல்லணும்? அப்போ உனக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல? உனக்கும் இருக்குல்ல. இதே அழுத்தம்தான் ஐயா. இந்த அழுத்தத்தை போக்கும் ஒரு இடமாக இருப்பது ஆலயம். இதை போக்கும் ஒரு இடமாக, அப்படி அழுத்தத்தை கொடுக்கறத நீக்கி விடக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் ஆலயம். பக்திக்கு தான், பரிகாரத்துக்கு கிடையாது. அங்கே போய் சாமியை கும்பிட்டு ஒரு சூடத்தை கொளுத்தின உடனே மனம் எப்பா கடவுளை வணங்கிட்டோம், ஆண்டவா இறைவா இன்னும் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம் மனதில் உள்ள பாரங்கள் இறக்கி வைக்கப்படுகிறது. மன ரிலீஃப் ஆயிரும். போய் வேண்டி கண்ணீர் விட்டோம். மன அழுத்தத்தை பொறுத்து, வெறுப்பை பொறுத்து, வேதனையை பொறுத்து, சந்தோஷத்தை பொறுத்து, ஆனந்த கண்ணீர் விடுதவனும் இருப்பான், வேதனை கண்ணீர் விடுதவனும் இருப்பான். அப்போ இந்த வேதனை கண்ணீர், இந்த மன அழுத்தத்தை எங்கே வந்தால் போதுன்னா அதுக்குன்னு வைக்கப்பட்ட ஆலய வழிபாடு. இந்த ஆலயத்துக்கு வழிபாடுக்கு வரும்போது இந்த மன அழுத்தம் நீங்குது. எதுக்கு தாயா ஆலயம்? அடுத்தால அவன் செயல் போல தான் நடக்கும். நீ சாமியை கும்பிட்டாலும் சரி, கும்பிடாலும் சரி, இன்னைக்கு கடவுள் இல்லை இல்லைன்னு
மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேதக்காரங்க பூரா இந்த இந்து மதத்தில் இருக்கவங்க வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த நாத்திகவாதி, கடவுள் இல்லை என்ன நாத்திகவாதி, இந்த பிராமணர்கள் அவங்களுடைய ஒரு இது கோயில் பூசாரிகள் தலையில் வைத்திருந்த குடும்பியையும் அவள் போட்டிருந்த பூநூலையும் கட் பண்ணி அனுப்புனாங்களாம் ஐயா. பூசாரிங்கிற ஒரு வேஷம் ஐயா. இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தொழில் செய்கிறவருக்கும் ஒவ்வொரு வேஷம் இருக்கா இல்லையா? அதுபோல் அது ஒரு இது மதம் என்ற பேரில் அந்த பிராமணர்களை ஐயர்கள், சாமிகள் என்று சொல்லுவார்கள், பூசாரிகள் குடும்பியையும் பூநூலையும் அறுத்து எரிந்தவங்களாம் என்ன அறிவாளியாயா? இதாயா பகுத்தறிவு? இப்போ எவ்வளோ கொடூரமான மனிதர்களாக இருந்திருக்காங்க. ஆதியிலிருந்து பெரியாரிலிருந்து 500 தென்னை மரத்தை வெட்டினாராம் கல்லுக்கடை இருக்கக்கூடாதுன்னு. என்ன இது? என்ன அறிவாலயமா? அறிவா? மூட நம்பிக்கை. இன்னும் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் இதே இறை அடியார்களை ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுவதும், மறுபக்கம் அவங்கள பூரா தரக்குறைவாக பேசுவது, கொச்சையாக பேசுவது. என்ன கலகம்! மாற வேண்டும். அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் அன்போடு பழக வேண்டும், பேச வேண்டும். உங்கள் வேலையெல்லாம் பொதுமக்களுக்கு சேவை செய்வதென்று வேறு வேலை இல்லை. விரோதிகள், துரோகிகள், என்ன பேச்சு உங்கள் பேச்சலாம்? எதிரிகள். நீங்கள் என்ன எதிரிகளாயா? உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி மலர்ந்தால் அரசியலுக்குள்ளே எந்த விரோதியும் இருக்க மாட்டான், துரோகியும் இருக்க மாட்டான், ஒருத்தனும் இருக்க மாட்டான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை பதவி மாறிக்கொண்டே இருப்பான். எவனுக்கு நிரந்தரம் கிடையாது. அரசியல்வாதி எவனும் சாமி ஆக மாட்டான். அவனும் ஒரு வேலைக்காரங்கிறது நிரூபிக்கப்படும். இன்னைக்கு பாருங்கள், பதவியில் இருந்துக்கிட்டு அரசு கட்டடம் எல்லாம் அரசியல்வாதிகள் பேர் மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். இறைவனால் பிறப்பெடுக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் ஆனந்தமாக வாழ வேண்டும். எல்லோர் மனமும் குளிர வேண்டும், முகம் மலர வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சூரிய பகவான் அன்னை பௌர்ணமியைப் போல ஒளிர வேண்டும், ஒளிர வேண்டும், ஒளிர வேண்டும். காட் பிளஸ் யூ. உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதி நாராயணன், திருவண்ணாமலை. காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். என்னாலும் இந்த மண்ணில் பிறக்கும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் ஐயாப்பா. இறைவா, அவரவர் மனம் இறைவனை ஆண்ட வேண்டும். அவரவர் மனம் ஆண்டவனை நாடும். உங்கள் மனம் இறைவனை நாடினால் இறைமனம் உங்களை நாடும். இருமனமும் இணைந்து விட்டால் உங்களுக்கு குருபேச்சு, குருபேச்சு, குருபேச்சு. ஏட்டில் பார்க்காதே, தூக்கி தூரப்படை.